ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கலுக்கு நம்ம பொங்கல் பானைக்கு வாங்கின மஞ்சள் வச்சுட்டு நம்ம வீட்டில் மஞ்சள் தூள் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி தூரமாக தூக்கி போட்டுறாமல் இதை மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானது. வீட்டில் செஞ்சுறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லாவே நம்ம அலசி எடுத்துக்கலாம். மண் நிறையா இருக்கும், அதனால் ஒரு 2-3 டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 2-3 டைம் க்ளீன் பண்ணாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக நைஸான மண்ணெலாம் ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அதோட தோல்லாம் நம்ம சீவி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் தோல் சீவாகாமலும் நீங்கள் அவிச்சு எடுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். இது போல் தோல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு வெந்து வந்துச்சுன்னா போதும். அதை நல்லா மூடி போட்டு நல்லா மூடி வைங்க. அதுக்கப்புறமா அது நல்லா வெந்து வரட்டும். அது வெந்துருச்சான்னு ஒரு ஃபோக் வச்சு குத்தி பாருங்கள். இல்லைனா வந்து கையால் கூட அதை எடுத்துகிட்டு நீங்கள் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு பாருங்கள். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இது போல் நீங்கள் வீட்டில் வந்துட்டு மஞ்சள் நீங்கள் அரைச்சி அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் நம்ம தாராளமாக பால்லெல்லாம் போட்டு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது மஞ்சள் வந்துட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ரொம்ப வந்துட்டு குலையெல்லாம் வேணாம். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தண்ணிலாம் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு நம்ம இதெல்லாம் மாற்ற போகிறோம். பிளேட்டில் மாற்றிட்டு அதை வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு நம்ம காய வைப்போம். உடனேலாம் காஞ்சிடாது. நல்ல வெயிலாக இருந்தால் ஒரு நாள்லே காஞ்சிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா இன்னுமே நம்ம வந்துட்டு குட்டி குட்டியாக இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டு கட் பண்ணுங்கள். கொஞ்சமாக நீங்கள் ஃபேனில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெயில் அடிச்சுது, அதனால வந்துட்டு நான் கொண்டு போயிட்டு மாடியில் காய வச்சுருக்கேன். பாருங்கள், குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி காய வச்சுருக்கேன்னா இது வந்துட்டு 2 டேஸ் கிட்ட நான் காய வச்சேன். ஒரே நாளில் காயாது. ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு நான் வெயில் நல்லாவே அடிக்கல. அதனால ஒரு 2 டேஸ் கிட்ட நான் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா காய வச்சு எடுத்து வச்சாச்சு. காய வச்சது நம்ம வந்துட்டு கொஞ்சமாக தானே இருக்குது மஞ்சள், அதனால் நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அடிச்சுக்கலான்ட்டு பவுட்ரு பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு. நீங்கள் வந்துட்டு நிறைய மஞ்சள் வாங்கி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சிட்டு வரலாம். எனக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு மஞ்சள் தூள் கிடச்சிருக்குது. மிக்ஸி ஜார்லையுமே நம்ம நிறைய போட்டால் தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஃபைன் பவுட்ராக வரும். கொஞ்சம் குறைன்னு வருது, நம்ம சலித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்களும் வீட்டில் மஞ்சள் கொத்த வச்சுட்டு ரெடி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.